السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته رضوان الله تعالى عنهم أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبحق محمد مصطفى صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخ محي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. புகழனைத்தும் தாயிமுன் காயிமுன் பாக்கியாய் நிலை பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாவதாக. இன்னும் சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் ஹக்கு ஏகனின் ஒளிஜோதியாகிய அவனது ஹபீப் அகில உலக ரட்சகர் ஈருலக சர்தார் சையீதனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் பரிசுத்த இத்தரத்தாகிய அஹ்லல் பைத் அஸ்ஹாபுகள் மீதும் ஹக்கின் சலவாத்தும் சலாமும் எக்காலமும் குன்றாமல் நின்று நிலவுவதாக. கணியத்திற்குரிய எனது ஷேக நாயகமும் எனது பாட்டனாருமான இறை ஞான பேரமுதோ அல் காமில் அல் முகம்மில் அஷேக் சையது சாலிஹ் பாபுல் ஹுதா காதரி ஷத்தாரி சித்திகி ஜிஷ்டி வலியுல்லா கதசுல்லா சருல் அசீஸ் அன்னாரின் தர்பாரிலே ரவுலா ஷரீஃபிலே இருந்து அப்பெரும் சர்க்குரு நாதரின் ஆசியையும் அருளையும் நம் அனைவருக்கும் ஆதரவு வைத்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். ஷேகுரிய நமது கோட்டார் ஷேக நாயகம் அல் ஆலிம் அல் ஃபாதில் அஷேக் முஹியுத்தீன் அரூஸ் அல் காதிரி ஷத்தாரி சித்திகி ஜமாலி ஷேக நாயகம் அன்னாரின் மேலான முரீதீன்களே, முஹிப்பீன்களே, அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமான ஒரு சோப்பனமான ஒரு இரவிலே நம் அனைவரையும் கோட்டார் ஷேகுமார்களின் குருபீடமான மகாத சாதிக்கின் கோட்டார் ஷேக தக்கியாவிலே ஒன்று குழும செய்திருக்கின்றான். இன்று இரவினுடைய சிறப்புதான். இந்த இரவிலேதான் பெருமான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் அல்லாஹ்வின் இடத்திலே அழுது அழுது புலம்பி அதிகமாக மன்றாடி இரவுகளில் ஒரு சிறப்பு இரவாக கருதப்படுவது இதே இரவுதான். யா ஹய்யு யா கய்யூம் எனப்படக்கூடிய இஸ்முல் ஆலம் நபி நாயகத்தினால் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட எடுத்து காட்டப்பட்ட ஒரு இரவாக இது திகழ்கிறது. இதே இரவுதான் முஸ்லிம்கள் பலகீனமானவர்கள், முஸ்லிம்கள் வக்கில்லாதவர்கள், எதற்கும் தகுதி இல்லாதவர்கள் என்று அனைத்து குஃபார்களும் மனதில் கருங்கோட்டை கெட்ட வச்சிருந்த இரவுகளிலே இறுதி இரவு இதுதான். இதே இரவுதான் 1445 இந்த ஹிஜ்ரியின் வரையிலும் நாம் முஸ்லீமாக இருப்பதற்கு நாம் மனதில் ஏந்தி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை புத்துயிரூட்டப்பட்ட இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு புது திருப்பு முறையை ஏற்படுத்திய இரவுகளில் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இரவாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரவினுடைய சிறப்பு எக்கச்சக்கமான வரலாற்று ஆசிரியர்கள் வியக்கத்தக்க வகையிலே இந்த இறப்பை பற்றி புகழ்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாளை இந்த இரவினுடைய பகல் பதில் சஹாபாக்களினுடைய வீர தியாகம் என்பது அதனுடைய அந்த சம்பவங்களை நாம் காண வேண்டும் என்றால் அந்த காலத்திற்கு நாம் பயணிக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன ஹிஜ்ரியில இருக்கிறோம்? என்ன வருடம் இது? ஹிஜ்ரி
1445 அப்படிதானே? 1445வது ஹிஜ்ரியில இருக்கிறோம். இதிலிருந்து சரியாக 1437 வருடங்களுக்கு முன்பதாக நாம பயணிக்க வேண்டியிருக்குது. கால பயணம். சரியாக ஹிஜ்ரி 8 பெருமான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரினுடைய சன்னிதானத்திலே மஸ்ஜித் நபவியிலே ஒரு சஹாபி ஓடோடி வருகிறார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரை பார்த்து பிரமித்தவராக ஒரு அதிரக்கூடிய ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். ஹிஜ்ரி 8 காலத்தில் இதே ரமதானுடைய மாதத்திலே இனிமையான ஒரு பகல் பொழுதிலே நபி நாயகத்திடம் அந்த திடுக்கிடும் தகவல் கிடைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னாரையும் சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னாரையும் அழைக்கிறார்கள். தங்களுடைய குதிரைகளை எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு விரைந்து விட சொல்கிறார்கள். அங்கு ஒரு பெண்மணி இருப்பாள். அவளிடத்திலிருந்து ஒரு கடிதத்தை பறிமுதல் செய்து வருமாறு கட்டளையிடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் நாயகத்தினுடைய சொல்லுக்கு செயலாக திகழக்கூடியவர்கள். உடனடியாக குதிரை எடுத்துக்கொண்டு விரைந்து ஓடுகிறார்கள். நபி நாயகத்தினுடைய நுட்பமான விஷயம். இந்த காலத்துல நம்ம நேவிகேஷன் இருக்கு, கூகுள் மேப் கனெக்ஷன்ஸ் இருக்கு. எந்த இடத்துல எந்த நேரத்துக்கு போக முடியும்னு நம்ம போன்ல தட்டினாலே கிடைச்சிரும். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்குவாட நம்ம கவர்மெண்ட் அனுப்புறாங்கன்னா இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இத்தனை பேரை தாக்குறோம், இத்தனை பேருடைய ஸ்பேஸ்ஷிப், இத்தனை பேருடைய சப்மரீன்ஸ் இந்த இடத்துல பிளாஸ்ட் ஆக்க போகிறோம், அப்படியே ஒரு ரூட் மேப் போட்டுருவாங்க. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. நெட்வொர்க்ஸ் கிடையாது, செல்போன்ஸ் கிடையாது, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கிடையாது. எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாத அந்த தருணத்துல, நேவிகேஷன் சிக்னல்ஸ் இல்லாத அந்த தருணத்துல நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி நாயகம் எந்த இடத்திலே ஒரு பெண்மணியை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று குறிப்பிட்டார்களோ அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னார்களும் சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் விரைந்து செல்கிறார்கள். அவங்க குறிப்பிட்ட அதே இடத்துல ஒரு பெண்மணி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க இடத்துல இருந்து ஒரு லெட்டர், ஒரு கடிதத்தை பறிமுதல் பண்றாங்க. பெண்மணி சாதிக்கிறா, கடிதமே இல்ல. ரொம்ப வற்புறுத்தி கேட்கிறாங்க, உறுதியான முறையில கேட்கிறாங்க. உறுதியான சத்திய சஹாபாக்கள் இல்லையா? அந்த பெண்மணி நம்மளா இருந்தோம்னா அதட்டி கேட்போம், உருட்டி கேட்போம். இல்லவே இல்லைன்னா அவ்வளவுதான். அந்த பெண்மணி இல்லைன்னு சொல்றாங்களே, நம்ம போய் சொல்லி பார்ப்போமே அவங்கள்ட்ட இல்லைன்ற விஷயத்த நம்ம தெரிவிப்போம்னு யோசிப்போம். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய குறிக்கோள் சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ். ஏம்மா நீ இல்லன்னு சாதிக்கிறியே, அந்த லெட்டர் உன் இடத்துலதான் இருக்குது. சொன்னது எங்க ரசூலுல்லாஹ், எங்க ஹபீபுல்லாஹ். வாயில இருந்து பொய் வரவே வராது. உன்னிடத்துல இருக்குது, ஒழுங்கா நீயே கொடுத்துரு, நாங்களே உன்னை சோதித்து எடுக்க வச்சிடாத. பயந்து போய் லெட்டர் தூக்கி கையில கொடுத்துட்டா. என்ன லெட்டர்ன்னு பாக்குறீங்களா? ரசூல் நாயகத்திடத்துல வருது. விரிச்சு பார்த்தா ஒரு சஹாபி அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தருணத்துல மக்கமா நகருக்கு படையெடுப்பதற்காக ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். மக்காவினுடைய வெற்றிக்கு வந்து எடுத்த அந்த படையெடுப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் அதனுடைய வித்திட்ட ஆரம்ப காலம். மக்கமா நகரை நோக்கி படையெடுத்து போகணும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தீட்டியிருந்த திட்டத்தை சில சஹாபாக்கள் இடத்துல மட்டும் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்படி மக்கா நகருக்கு படையெடுப்பு போகணும்ன்ற விஷயத்த சில சஹாபாக்கள் இடத்துல மட்டுமே சொல்லி இருக்கிறாங்க. யார் இடத்துல அவ்வளவா தெரிவிச்சுக்கடல. அப்ப அந்த மாதிரி தருணத்துல ரகசியமாக வைக்கப்பட்ட ஒரு செய்தி அந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த லெட்டர் மக்கமா நகரத்தை நோக்கி பயணிக்கப்பட்டிருக்கு, அங்குள்ள மக்களுக்கு அலர்ட் பண்றதுக்காக. அப்ப யார் எழுதினா? ரசூலுல்லாஹ் இப்படி படையெடுத்து வர போறாங்கன்றத ஆரம்பமாவே முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு சஹாபி தான் எழுதியிருக்கிறாங்க. உடனே உமர் நாயகத்துக்கெல்லாம் ரொம்ப ரத்த கொதிப்பு. அது எப்படி நபி நாயகத்தினுடைய கூடவே இருந்து கொண்டு அவர்களுடைய திட்டத்திற்கு தடை சுவராக இருக்கக்கூடியவர் யார் தேடி பார்த்தாச்சுன்னா அந்த சஹாபி வராங்க. நபி நாயகத்தின் முன்னிலையில் அழைத்து வரப்படக்கூடிய அந்த சஹாபி இடத்துல கேள்வி கேட்கப்படுது, ஏன் இந்த காரியத்தை செஞ்சீங்க? ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பத்திரமாக ரகசியமாக பாதுகாத்து வைத்திருந்த ஒரு விஷயத்தை மக்கமா நகருக்கே நீங்கள் வெளிப்படுத்தி காட்ட பார்த்திருக்கிறீர்களே. அவர் பதவிட்டார். அவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். யார ரசூலல்லாஹ், இந்த கடிதத்தை நான் எழுதினேன், ஒரு அவேர்னஸ்க்காக எழுதினேன்.
முன்னெச்சரிக்கையாட்டு எழுதினேன். இது மக்கா தலைவர்களுக்கல்ல, குறைஷி குஃபார்களின் தலைவர்களுக்கல்ல, இது என்னுடைய தனிப்பட்ட எனது நெருங்கிய குடும்பத்தார்களுக்கு. ரசூல் நாயகம் படையெடுத்து போகிறார்கள் என்றால், அவர்களுடைய சஹாபாக்கள் படையெடுத்து போகிறார்கள் என்றால், அந்த இடத்தில் பெரும் அழிவுதான். அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒன்றுமில்லாமல் தகடுபொடியாக போகிறார்கள் என்பது நிச்சயம். அப்படிப்பட்ட அந்த தருணத்துல என்னுடைய குடும்பம் அந்த இடத்துல மாட்டி செதஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் யார சொல்லலாம், பாதுகாப்புக்காக மக்கா விட்டு வெளியே போயிருங்கன்னு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். இது அவ்வளவுதானே தவிர இதை கொண்டு உங்களுடைய அந்த திட்டத்திற்கு எந்த ஒரு தடை சுவராகவும் நான் திகழ விரும்பவில்லை யார சொல்லலான்னு மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப உமர் நாயகத்துக்கெல்லாம் சரியான கோவம் ஆல்ரெடி வேற இவர் மேல. ரசூலுல்லா இடத்துல ரசூலுல்லா பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு பொருள் உயர்த்தி பேசுறாருன்னு இன்னொரு கோவம் வேற. உடனடியாட்டு வாழ உருவுறாங்க. யார சொல்லலாம், உடனே பர்மிஷன் கொடுங்க, இவர் தலையை துண்டாக்கி பறக்க விட்டுறேன். ரசூலுல்லா உடனே தடுத்தாங்க. ஐயாவும் அல்லாஹுவே இவரை வெட்டுவதை தடுத்துக் கொண்டிருக்கின்றான். உமர் நாயகத்துக்கு அதிர்ச்சி, அல்லாஹ் எப்படி இவரை வெட்டுறதை தடுக்கிறான்? அப்பதான் ரசூலுல்லாஹ் அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இன்னஹு பத்ரியும், இவர் பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு போர் சஹாபி. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே கூறி காட்டுகின்றான், பத்ர் களத்திலே கலந்த சஹாபாக்களுக்கு என்ற ஒரு சூப்பனம் அது. யஅமலு மா ஷிஅதும், நாடியதை செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க, எப்படி விருப்பமோ அதை செய்யுங்க, உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் மன்னிக்கப்பட்டாச்சு நீங்க. அப்ப அல்லாஹ்வே மன்னிக்கப்பட்ட, அல்லாஹ்வே முழுமையாக வாழ்க்கையில் முந்திய பிந்திய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்த ஒரு சஹாபியா நீங்க வெட்ட போறீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வே இப்படி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறான்னா, இப்படி ஒரு அவார்டு அவங்களுக்கு கொடுக்கறான்னா, அவங்க எவ்வளவு முக்கியமானவர்களா இருக்கணும். பத்ர் சஹாபாக்கள் இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாம் நிலைச்சிருக்குதுன்னா மிக பெரும் தூண்களாக திகழ்ந்தவர்கள் அன்றைய பத்ர் சஹாபாக்கள். அவர்கள் அழிந்திருந்தால் இஸ்லாம் அழிந்திருக்கும், அவர்கள் நெளிந்திருந்தால் இஸ்லாம் நெளிந்திருக்கும். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில எல்லாம் பெரிய போர் வீரர்கள் கிடையாது, எல்லாம் ஆயுதம் ஏந்தி போர் செய்தவர்கள் கிடையாது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், மொத்தமே 315 பேர் தான். அதுல 200க்கும் மேற்பட்டவர்கள் அன்சாரி தோழர்கள், மதீனாவை சார்ந்தவர்கள், விவசாயிகள். வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி போர்ன்ற ஒரு விஷயத்தையே பார்த்தது கிடையாது. அப்பேற்பட்ட சஹாபாக்கள் தான் அல்லாஹ்வும் அவனது தூதர்களும் அழைக்கிற நேரத்துல உடனடியாக கிளம்பி வந்தார்கள். போரனுடைய கவசம் கிடையாது, மொத்தமே 2 குதிரை தான், 315 பேர்கிட்டையுமே மொத்தமே 2 குதிரைகள், 70 போர்க்கவசங்கள், சொற்பமான அளவுல ஒட்டகங்கள். இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில இதுக்கு முன்னாடி போர்க்களத்தையே பார்த்தது கிடையாது என்ற ஒரு பரிதாபமான ஒரு நிலையில தான் அழைக்கிறது அல்லாஹ், அழைக்கிறதா ரசூலுல்லாஹ். மாறு பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. உடனடியாக கிளம்பினார்கள் போர்க்களத்திற்கு. அப்பேற்பட்ட உன்னதமான ஈமானி தக்குவாவின் சொந்தக்காரர்களான அந்த பத்ர் சஹாபாக்களை பார்த்துதான் அல்லாஹ் இடத்திலே நபி நாயகம் அவர்கள் கூறினார்கள், இன்னக லம் தஅபத அபதா யா அல்லாஹ், அல்லாஹ்வே இதற்கு பிறகு நீ வணங்கவே பட மாட்ட. இந்த கூட்டத்தினர் அழிஞ்சிட்டாங்கன்னா உலகத்திலே ஈமான சுமக்கக்கூடியவர்கள் இந்த சொற்ப நபர்கள். அந்த காலத்துல இந்த சம காலகட்டத்துல உலகத்துல வேற எங்கேயுமே ஈமான் இல்ல, இந்த 315 பேர்களை தவிர. இந்த கூட்டத்தினர் அழிந்தால் யா அல்லாஹ் உனது மார்க்கமல்லோட கல்லோடப்பட்டுவிடும். அப்படி இக்கட்டான சூழ்நிலை. அதனாலதான் இந்த துஆவினுடைய பிரதிபலிப்பு தான் வழக்கத நஸரக்கும் அல்லாஹ் பத்ரி மாந்தும் அதில்லா, நீங்க சொற்ப நபர்களாட்டு 315 பேர்களாக இருந்த பொழுதிலும் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு தேடி வந்தது. லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. ஏன்னா துஆ கேட்டது யாரு? அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அல்லாஹ்வே இந்த துஆவை குர்ஆன்ல இஸ்தஜாபு தஅவத்துக்கும், உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உங்களுடைய ரப்பினிடத்திலே நீங்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்து மன்றாடி அழுது கேட்ட அந்த துஆ ஃபஸ்தஜாபு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறி காட்டுறான். இந்த துஆவை பற்றி சொல்லும் பொழுது அழகான ஒரு விஷயத்தை
துவா 2 வகை. சாதாரணமா 5 வக்து தொழுகையில நம்ம கேட்கறது ஒரு வகையான துவா அப்படிதானே. எல்லா வக்து தொழுகைக்கு அப்புறம் சிறப்பு துவாக்கள் கேட்போம். சாதாரணமாட்டு நம்ம குடும்ப சூழல்களை குறிப்பிட்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்துல கேட்கறது ஒரு சாதாரண துவா. துவா முஸ்லிம்கள் கேட்க வேண்டிய துவா. இது இல்லாம ஒரு துவா உண்டு. இக்கட்டான சூழ்நிலையில ஆபரேஷன் தியேட்டர்ல தள்ளியாச்சு. நெருக்கமான உறவு. அந்த நேரத்துல நம்மளுடைய அந்த உறவை ஆபரேஷன் செய்யக்கூடிய டாக்டர் நம்ம இடத்துல வந்து சிக்னேச்சர் வாங்குவோம். இந்த பாடிக்கு என்ன ஆனாலும், இந்த உசுருக்கு என்ன ஆனாலும் நாங்க பொறுப்பு கிடையாது. ஆபரேஷன் பண்ண முன்னாடி அப்படி ஒரு சைன் வாங்குறது வழக்கம். எந்த ஆஸ்பத்திரியினாலும் வாங்குவோம். இந்த சைனை போட்டாச்சுன்னா, அதுக்கு பிறகு அவங்க ஆபரேஷன் பண்ணதுல அந்த பேஷண்ட் இறந்தே போயாச்சுனாலும், ஏன் இறந்து போனா நம்மளால கேட்க முடியாது. சைன் போட்டிருக்கிறீங்க. சிக்னேச்சர் போட்டிருக்கிறீங்க. இதுக்கு என்னனாலும் ஆபரேஷன்ல ஒரு டிபார்ட்மெண்ட் பொறுப்பு கிடையாது. அதனுடைய நிர்வாகம் பொறுப்பு கிடையாதுன்னு கை விரிச்சிருவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நெருக்கமான ஒரு உறவுக்கு கையெழுத்து போட்டு விட்டு அப்படியே முசல்லா விரிச்சு உட்காரக்கூடிய ஒரு மனுஷன் இக்கட்டான சூழ்நிலையில எப்படி தேம்பி தேம்பி அழுவாரு, எப்படி கதறுவாரு. யாருதான் உசுறு போச்சுன்னா திரும்பி வருமா? அப்ப அப்படி கதறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த கதறக்கூடிய சூழ்நிலை தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நம்மளுடைய அப்பாசிய மன்னர்களுடைய காலத்துல இஸ்லாத்துல ரசூல் நாயகத்தின் காலத்திற்கும் பல காலங்கள் தள்ளி 7-8 தலைமுறைகளுக்கு அப்பால் வந்து அப்பாசிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் கடுமையான முறையில ரசூல் நாயகத்தினுடைய அந்த மக்கமா நகர் மதீனமா நகர்களை கொடுமையான முறையில் ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர். அந்த மன்னனுடைய காலத்துல அவர் என்ன பண்றாரு? யாராவது அவரை எதிர்த்து பேசிக்கிட்டா அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் வஃபாத்து. யாராவது ஒரு நபரை இந்த மன்னர் எதிர்ச்சியா போய் பேசிட்டாருன்னா அதுக்கு அடுத்த நொடியில இருந்து அந்த நேரம் பதறிக்கிட்டே இருப்பாரு. நம்ம என்னைக்கு சாக போறோம் தெரியல. மன்னர் இவ்வளவு நாளா நம்மள பார்க்கல, திடீர்னு நம்மளுடைய பக்கம் முகத்தை திருப்பிட்டாரு அப்படின்னா இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு விசிட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு திடுக்கமும் நடுக்கமும் எல்லாருடைய மனசுலயே இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு மன்னர்களுடைய காலத்துல ஒரு வயசான ஆளு காபத்துல்லாவுல நிக்கிறாரு. காபாவுடைய துணிகளை இருக்க பிடிச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல தவாப் செய்ய வர்றது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மன்னர். வந்து பாக்குறாரு இந்த நபரு அல்லாஹ் இடத்துல காபா துணியை பிடிச்சுக்கிட்டு, யா அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை கொடு. வயசா போச்சு, கண்ணு தெரியாம போச்சு, யா அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை கொடு. ரப்பே எனக்கு கண் பார்வையை கொடு. திருப்பி திருப்பி அழுது அழுது கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கிட்ட வராரு. அந்த நபரிடத்துல வந்து சலாம் சொல்றாரு. வயசான மனிதர் பதில் கூறுறாரு, நான் யாரு தெரியுமா? தம்பி, நானே கண்ணு தெரியாம தான்ப்பா எல்லா இடத்துல துவா கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு பார்வையை கொடு, பார்வையை கொடுன்னு. அப்படியா? சரி, நான் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். உடனே அந்த வயசான ஆளுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்பா? ஐயையோ! அப்ப அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு ரொம்ப நடுக்கிறாரு. அந்த மாதிரி தருணத்துலதான் அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மன்னர் சொல்றாரு, நான் இப்ப காபத்துல்லாவ தவாப் செய்ய வந்திருக்கிறேன். நான் ஆல்ரெடி 3 தவாப் முடிச்சிட்டேன். இன்னும் 4 தவாப் மீதி இருக்குது. செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள உனக்கு பார்வை தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ்ட்ட தானே துவா கேட்கிற. துவா கேட்ட பார்வையை நீ வாங்கி இருக்கணும். இல்லன்னு வெய்யி, நான் வந்து பாக்குற நேரத்துல உனக்கு பார்வை இல்லைன்னா உன்னை போட்டுன்னு போட்டுருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரே பயம் இந்த ஆளுக்கு. ஆகா, இது என்னடா வம்பா போச்சு. அல்லாஹ் இடத்துல துவா கேட்டுட்டு இருந்தது தப்பா, நம்ம இங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நடுங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த மனுஷருக்கு தேம்பி தேம்பி அழக வருது. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. ரப்பே எனக்கு எப்படியாவது பார்வையை கொடுத்துரு. எனக்கு கொலை பண்ணிருவேன் யா அல்லாஹ். செத்து போயிருவேன் யா அல்லாஹ். பார்வையை கொடுத்துரு யா அல்லாஹ். கதறாரு, கெஞ்சுறாரு. அல்லாஹ்விடத்துல மண்டாடுறாரு. 7 தவாப் சுத்தி முடிச்சுட்டு வந்து பாக்குறாரு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பார்வை வந்துருச்சு. அந்த மனுஷருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, பார்வை வந்துருச்சு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வருவாருன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி பார்வை வந்துருச்சு. அப்ப எனக்கு உசிரே திரும்பி வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாரு. அப்பதான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னாராம், இவ்வளவு நான் எத்தனை வருஷமா நீ இந்த துவாவை கேட்டுட்டு இருக்க பார்வை வரணும்னு? கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமாட்டு எனக்கு பார்வையை தாயா அல்லாஹ், பார்வையை தாயா வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. 10 வருஷமா நீ கேட்ட பாத்தியா, அதுதான் முட்டாள்தனம். இப்ப எவ்வளவு நேரம் கேட்டேன்? இடி நீங்க தவாப் சுத்துறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும். அவ்வளவுதான் கேட்டேன். துவாவை கேட்கிற மாதிரி கேட்டாதான் அல்லாஹ் கொடுப்பான். அப்ப இப்ப இவர் கேட்டாரு தெரியுமா? அழுது கதறி புலம்பி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர் சொல்லிட்டு போறான், அல்லாஹ் இடத்துல இப்படிதான் ஒரு மனுஷன் பிரார்த்தனை செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்ப துவா கேட்கறதுக்கான ஒரு வழிமுறைகளை நம்மளுடைய பெரியோர்கள் கற்றுத் தரும் பொழுது நபி நாயகத்தை தான் அதுல பெரும் சுன்னத்தாக எடுக்க வேண்டும்.
நபி நாயகம் அவர்களுடைய அந்த துவாவில அடுத்த நாள் காலை ஆகுது, ஏகப்பட்ட அற்புதங்கள். முஸ்லிம்கள் வீட்டிலிருந்து இடம் மிகவும் அந்த பீச் மணல்ல நடந்தா எப்படி கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இடம். காபிர்களோட இடம் தட்டமான இடம், அவங்க நின்று போர் செய்யறதுக்கு ரொம்ப வசதியான இடம். ஒரு மழை அல்லாஹ் கொடுத்தான், அப்படியே சிச்சுவேஷன் மாறி போச்சு. காபிர்களுடைய இடம் சேறு சருதியாகி போச்சு, நிக்க முடியல. முஸ்லிம்களுடைய இடத்துல இடம் திடமாக ஆகி அவங்க போர் செய்யறதுக்கு மிகவும் ஒத்துழைக்கப்பட்ட ஒரு இடமாக மாறிடுச்சு. இது மட்டும் இல்ல, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்த மிக பெரும் நியாமத்து நிம்மதியான தூக்கம். நாளைக்கு உங்களுக்கு வஃபாத்து, தூக்கம் வருமா? இன்னைக்கு ராத்திரி டாக்டர் சொல்லிட்டான், நாளை காலையில உங்களுக்கு 8 மணி அளவுல உங்களுக்கு ஆபரேஷன். ஆபரேஷன்ல உங்க உடம்புல ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், திடீர்னு ஒரு திருக்கமான நிலை ஏற்படலாம். சப்போஸ் நாங்க 95% அதை பாதுகாத்துருவோம். ஜஸ்ட் ஒரு 5% இருக்குது, நீங்க காட்டுல பிரேயர் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவான். நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராது. வெறும் 5% தான் உயிருக்கு அபாயம். நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராது. ஐயையோ, நாளை காலையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, எப்படி படுத்தாலும் தூக்கம் வராது. ஆனா சஹாபாக்கள் நாளை காலையில கண்டிப்பா நமக்கு மரணம் தான். யாரிடத்துல கத்திகள் இல்ல. மொத்தமே 315 பேர்ல 8 பேர் தான் கத்தி வச்சிருக்கிறாங்க. 27 அம்புகள் இருக்குது. வெறும் 70 கவசங்கள் இருக்குது, 2 குதிரைகள் இருக்குது. இதை செஞ்சு வச்சுட்டு நம்ம 1000 பேர் நபர்களோட போர் செய்ய போறோம். ஆனா அல்லாஹ்வினுடைய உதவி, ரசூல் நாயகத்தினுடைய அந்த நம்பிக்கை மாத்திரம்தான் பெரும் ஆயுதமாக பிடித்திருந்தார்கள் சஹாபாக்கள். நிம்மதியான தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஒரு காலத்துல காபிர்கள் கூட நடிக்கிறாங்களா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, முஸ்லீம்கள் இவ்வளவு தைரியமா இருக்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிறாங்க. ஆனா முஸ்லிம்களுக்கு இதுக்கும் மேல ஒரு அற்புதம். அடுத்த நாள் காலையில அப்படியே அணிவாக நிற்கிறார்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய அணியை பார்க்கிறார்கள். எதிரிகள் 10,000 பேரை கண்ணுக்கு தெரியுது. 313 சில்லற நபர்கள். ஒவ்வொரு ஆளையும் அந்த 10 பேரை கண்ணுக்கு காட்டுறான். இதுல அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் ஏகப்பட்ட உதவிகளை செய்யறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற 2 தளபதிகளுடைய தலைமையிலே 5000 மலக்குமார்கள். வலது புறத்துல 1000 மலக்குமார்கள், இடது புறத்துல 1000 மலக்குமார்கள், மேல் வானத்துல 1000 மலக்குமார்கள், பின்புறத்துல 1000 மலக்குமார்கள். தங்களுடைய கூட்டத்திலே தங்களுக்கு மத்தியிலே 1000 மலக்குமார்கள் மக்களோடு சக மக்களாக கலந்து. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? கட்டளைகள் இடுறான். மலக்குமார்கள் இடத்துல சொல்றான் அல்லாஹ், நான் உங்களோட இருக்கிறேன், அன்னிமாக்கும் நான் உங்களுடன் இருக்கின்றேன். அல்லாஹ்வான என்னுடைய உதவியை கொண்டு நீங்க மனிதர்களுக்கு, முஃமினீன்களுக்கு உதவி செய்யணும். என்ன உதவி செய்யணும்? சப்பித்துள்ளதீன ஆமன், ஈமான் கொண்டவர்களுடைய மனசுல நம்பிக்கையை போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம தான் ஜெயிக்க போறோம். மலக்குமார்களுடைய செயலோ என்னவோ, எதிர்ப்புறத்துல உள்ள காப்பீர்களை பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு வெறும் 100 பேரா தான் கணக்கு தெரியுது. எவ்வளவு இருக்கிறாங்க பாருங்க, வெறும் 100 பேர் தான் ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு மேல இப்ப அல்லாவே மலக்குமார்கள் இடத்துல சொல்றான், நீங்க முஸ்லிம்களை பாத்துக்கிடுங்க, நான் அந்த காபியர்களை பாத்துக்கிறேன். நீங்க முஸ்லிம்கள் மனசுல தைரியத்தை போடுங்க, நான் காபியர்கள் மனசுல திடுக்கத்தையும் பயத்தையும் அவநம்பிக்கையையும் போட்டு அவங்கள அலம்ப செய்தர்றேன். அல்லாவே நேரடியாக எதிரிகள் இடத்துல மோதுறான். அவருடைய மனங்களை தகர்த்தெறிகிறான். இத்தனைக்கும் 1000 நபர்கள், அத்தனை பேரு கவசம் அணிந்திருக்கிறாங்க, அத்தனை பேரும் ஆயுதங்கள் வைத்திருக்கிறாங்க, ஸ்பேர் கத்தி வச்சிருக்கிறாங்க. இதற்கு மத்தியில ஏகப்பட்ட பெண்களை கூட வச்சு அவங்க வீரத்தை தூண்டுற பாடல்கள், கவிதைகளை பாடிக்கிட்டு இருக்காங்க. அரபியர்களுடைய வளமை அப்படி கொஞ்சம் அரபியில கவிதை பாடியாச்சுன்னா பூஸ்டப் ஆயிடுவாங்க. அவ கவிதைகளை பாடுறதுக்கான பெண்மணிகள் உணர்ச்சியை தூண்டி வீரமான முறையில போர் செய்யறதுக்கான கவிதைகளை நிறைய பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில அல்லாஹ் அவங்களுடைய மனசை அலம்ப செய்யறான். நடுங்கி போயிட்டாங்க. ஐயோ, முஸ்லிம்களை பார்த்தா அவ்வளவு பயம். இதுல முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இன்னொரு உதவியும் செய்யறான். ஆல்ரெடி அல்லாஹ் 5000 மலக்குமார்கள் அவர்களுடைய உள்ளத்துல ஈமான வலுப்படுத்துறதுக்காக மலக்குமார்களை தனியா ஒரு பிரிவினர் அனுப்பி விட்டுருக்கிறான். எதிரிகளுடைய புறத்துல அவர்களுக்கு நடுக்கத்தையும் அல்லாஹ்வே ஏற்படுத்தி விடுறான். இதையெல்லாம் தாண்டி முஸ்லிம்களுக்கு மத்தியில் 1000 பேர் இருக்கிறாங்க தெரியுமா மலக்குமார்கள். அந்த 1000 பேருமே சுத்தி இருப்பாங்க. இந்த சைடு திரும்பி பார்த்தா மலக்கு நம்ம மச்சான் மாதிரி தெரிவாரு, இங்க திரும்பி பார்த்தா மாமா மாதிரி தெரிவாரு, முன்னாடி பார்த்தா அண்ணன் மாதிரி தெரிவாரு.
புதுசான மலக்கான உருவத்துல இல்லாம நம்ம நெருங்கிய நண்பர்களுடைய உருவத்துல நம்மளை சுத்தி இருப்பாங்க மலக்குமார்கள். நம்ம பார்க்கும் போது அது இன்னொரு தைரியம். நம்ம மச்சான் கூட இருக்கிறாரு, மாமா இருக்கிறாரு, பாப்பா இருக்கிறாரு, நம்மளோட அண்ணன் முன்னாடி நிக்கிறாரு, வீரமா போர் செய்யும். அந்த ஒரு ஆக்ரோஷத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். போரனுடைய துவக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அளித்த அந்த உரமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய முடிவு என்ன தெரியுமா? சஹாபாக்கள்ல அவங்க போரே செய்ய தெரியாத விவசாயி சஹாபாக்கள் சில பேர் இருப்பாங்க. விவசாயி சஹாபாக்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க கூட ஆக்ரோஷமான முறையில எதிரிகளை துரத்தி துரத்தி அடித்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. சஹ்ல் ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, வாழை தூக்கிட்டு வெட்ட போனேன், எனக்கு வெட்ட தெரியாது, வாழை தூக்க தான் செஞ்சேன், தலை தானா கீழே விழுந்து போச்சு. அப்படியே பார்த்தாச்சுன்னா அபூதர் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு ஆளை துரத்திக்கிட்டே போனேன், துரத்திக்கிட்டே போய் கத்தி உருவின வரல, உடனே அந்த ஆளுடைய கையில் உள்ள கத்தியை புடுங்குறேன், சில மாதிரி நிக்கிறாரு, கத்தியை அவர் திரும்பி வாங்க முடியல அவருக்கு, புடுங்க குருவி அவர் கழுத்திக்கிட்ட போற தலை 3 துண்டா தெரிஞ்சு போயிருச்சு. நான் கத்தி கூட அவர் தலையில படவே இல்லை. ஏன்? அல்லாஹ் அவர்களுக்கு மலக்குமார்களுக்கு கட்டளை இட்டிருந்தான். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், கழுத்துல வெட்டுங்க, வெட்டினா கழுத்துல வெட்டுங்க, அவங்களுடைய எல்லா கை நரம்புகள்ல வெட்டி தரக்கி விட்டுருங்க. அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளை இடுறான். வெட்டும் பொழுதும் முஸ்லிம்கள் வெட்டுற நேரத்துல வெட்டுங்க, அப்பதான் அவங்களுக்கு தங்களுடைய ஆயுதங்கள் மேலையும் தங்களுடைய அந்த உடல் உறுதி மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும், வீரமான முறையில போர் செய்வாங்க. இப்படிப்பட்ட போர் செய்த அந்த சஹாபாக்கள் இறுதியில எதிர் தரப்புல 1000 பேர்ல 70 பேருக்கு மேல செத்து போயிட்டார். ரசூல் நாயகத்தை எதிர்த்து வஃபாத்தான 70 பேர். இதுல பெரிய பாக்கியம், வெறும் 313 பேர்கள்ல 14 பேர் தான் வஃபாத் ஆனாங்க. 14 பேர் வஃபாத் ஆகல, ஷஹீத் ஆனாங்க. அதுவும் உலகத்துல முதல் இஸ்லாமிய போர்ல ஷஹீத் ஆனாங்க. அதுவும் போரே செய்ய தெரியாத நிலையில அல்லாஹ்வுடைய அழைப்புக்கேற்ப வந்த ஷஹீத் ஆனாங்க. அல்லாஹ்வுடைய உற்சாகத்தை குர்ஆனில் ஏற்றவர்களாக என்ன அல்லாஹ் சொன்னார்? புலமா சேர்ந்த நீங்க நாடியதை செஞ்சுக்கோங்க. லக்கது கஃபரத் லக்கும், நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு மன்னிப்பு தான். என்ன செஞ்சாலும் உலகத்துல மன்னிப்பு தான். ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வே அவங்களை அப்படி பொருள் கேட்டான். அப்பேற்பட்ட அந்த சஹாபாக்கள் வெறும் 14 பேர்களுடைய ஷஹீத். நிறைய சஹாபாக்கள் ஏங்கினாங்க, அந்த 14 பேரை நான் ஒருத்தனாக போயிட்டேன், அந்த 14 பேரை நான் ஒருத்தனா இருந்தா இவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஏன்? பத்ரு சஹாபிகள்ல ஷஹீதுகளுக்குன்னே தனி அந்த புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய சஹீஹுல் புகாரி கருத்தத்தில் அழகாக எழுதுவாங்க. இந்த 14 பத்ரு சஹாபிகள் ஷஹீதானவர்களுடைய பெயர்களை மட்டும் குறிப்பிட்டு எழுதுவாங்க. இப்படி எழுதினத தாரீகுல் கமீஸ் என்ற கிதாபுல இன்னொரு பெரிய வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடும் சமயத்துல முறையில் நினைக்கிறேன் அவங்களுடைய பெயர், அவங்க குறிப்பிடுவாங்க, இந்த 14 பத்ரு சஹாபாக்கள் இவர்களுடைய பெயரை ஒருவன் துதித்து வசீலாவாக வைத்து உலகத்துல அவன் என்ன துஆ செஞ்சாலும் உடனே கபூலாயிரும், உலகத்துல அவன் எதை கேட்டாலும் உடனே கிடைச்சிரும், உலகத்தையே கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தயாராக இருக்கான். இது மிகைப்படுத்தி போடுற வார்த்தை இல்ல, தாலிக்க அனுபவப்பட்டு கூறக்கூடிய விஷயம். அவுலியாக்களுக்கு தானே தெரியும் அதனுடைய மகிமை. இன்றைய காலத்துல எவ்வளவோ அல்லாஹ்வுடைய தூதருக்கே அவங்க மரியாதை கொடுக்க கூடாது, அல்லாஹ் தூதரே சொற்பமான சாதாரண ஆளுதான் பேசக்கூடிய எவ்வளவு நபர்கள் உலகத்துல வந்துட்டாங்க. தூதருக்கு மரியாதை இல்ல, அவர்களுடைய கிதாபுக்கு அல்லாஹ் கொடுத்த குர்ஆனுக்கு மரியாதை இல்ல. உலகத்தில் வீழ்ந்திர சஹாபாக்கள் பத்ரு சஹாபாக்கள் முதல் போர்களை வீரர்கள், அல்லாஹ்வினுடைய படை தளபதிகள். அப்பேற்பட்ட பத்ரு சஹாபாக்களே சாதாரண நம்மளை போலவங்க உள்ளவங்க தான் அப்படின்னு பேசக்கூடிய எவ்வளவு நபர்கள் இன்று உலகத்தில் விட்டு இருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதலிலே நரகத்தை தூக்கி எறியக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை மதிக்க தெரியாதவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார், அல்லாஹ் முழுசா பொருந்திக்கிட்டாங்க. யாருமே அல்லாஹ் முழுசா பொருந்திக்க மாட்டான். எல்லா நபர்களுமே அல்லாஹ்வின் இடத்துல மன்றாடி, எல்லா நபர்களுமே அல்லாஹ்வின் இடத்துல ரசூலுடைய ஷஃபாத்தை கொண்டு
ஹபீபுடைய ஷபாத்தை கொண்டு இறை நேசர்களுடைய நெருக்கத்தை கொண்டு மாத்திரமே பல கால போராட்டங்களால் தான் சொர்க்கத்தில் நுழைய முடியும். ஆனால் அல்லாஹ் பரிபூர்ணமாக டைரக்ட் டிக்கெட் கொடுக்கப்பட்டவர்கள் பத்ரனுடைய சுஹதாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறார்கள், அந்த ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் 5 வித்தியாசமான சிறப்புகளை வச்சிருக்கிறான். வேற யாருக்குமே கொடுக்கல. என்ன சிறப்பு? அந்த சிறப்பு அக்ரமுல்லாஹு ஷுஹதா, அல்லாஹ் அந்த ஷஹீதுகளை சிறப்புப்படுத்தினா கராமத்தி 5 சிறப்புகளை அந்த சஹாபாக்களுக்கு மட்டும், அந்த ஷஹீதுகளுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தா லம் யக்ரும் அஹது கப்லக், அதுக்கு முன்னாடி யாருக்குமே கொடுக்காத சிறப்பு மினல் அன்பியாகி வானா, எனக்கும் எனக்கு முந்தின நபிமார்களுக்குமே கொடுக்காத சிறப்பு. என்னது? எல்லாருக்கும் ரூப எடுக்கக்கூடியது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான். எல்லா நபிமார்களுக்கும் ரூப எடுத்தது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான். எல்லா மலக்குமார்களுக்கும் ரூப எடுப்பார்கள் மறுமையில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான். ரசூலுல்லாஹ்க்கு ரூப எடுக்கிறது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனா ஷுஹதாக்களுக்கு நான் ரூப எடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். எந்த ஒரு மலக்கும் எனக்கும் அந்த ஷுஹதாக்களுக்கும் மத்தியில் கிடையாது. நானே நேரடியாக சென்று அவர்களுடைய உயிரை கைப்பற்றினேன் என்று அல்லாஹ் சொல்றார். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இரண்டாவது விஷயம், அல்லாஹ் அவர்களை சங்கைப்படுத்தினார். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, உங்களை இந்த மட்டமான துன்யாவினுடைய தண்ணியால குளிப்பாற்றுவதற்கு அந்த தண்ணிக்கு தகுதி இல்லை. உங்களை நான் கோலத்தினுடைய கௌசல் தராகத்தினால் சுத்தப்படுத்துவேன், குளிப்பாட்டுவேன். பத்ரனுடைய சுஹதாக்களை குளிப்பாட்ட தேவையில்ல, அப்படியே அடக்கம் பண்ணுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வினுடைய கட்டளை, அல்லாஹ்வினுடைய சிறப்பு, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு. அடுத்தபடியாக கஃன் துணி. யார் என்ன பெரிய சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும், 100 மாடி உயரமான பில்டிங்ல வாழ்ந்தாலும் கடைசியில 8 அடி உயரம் உள்ள கபர்ல வாழக்கூடியவங்க தான். கோடி கோடியான அளவுல காஸ்ட்லியான உடைகள் அணிந்து இருந்தாலும் கடைசியில அந்த 6க்கு 10 கடைசியில என்னது? கஃன் துணி வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய துணி தான். அதை சுத்தி வெள்ளை பிளைனான துணியில அப்படியே அடக்கம் பண்ணியிருக்கும். தன்னுடைய நெருங்கிய மனைவி, தனக்கு நெருக்கமானவள், வீடு வாசல் வரைக்கும் தான் வருவா. பெற்றெடுத்த பிள்ளைகள் வீதி வரைக்கும் வருவாங்க. சுற்றி வாழ்ந்த உறவுகள் காடு வரைக்கும் வந்து அடக்கம் செய்வாங்க. ஆனா கடைசி வரைக்கும் வர்றது யாரு? அல்லாஹ்வும் அவனது ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரின் நேசமும், அல்லாஹ் நமக்கு அளித்த குர்ஆனும். இதுதானே, வேற எதுவும் கிடையாது. அப்ப எவ்வளவு ஆடைகள் ஆடம்பரமான முறையில வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கடைசியில அணியக்கூடியது வெறும் கஃன் துணிதான். ஆனால் அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களுக்கு கொடுத்திருந்த சிறப்பு கஃன் துணி இல்லை. அவர்கள் எப்படி வீரமாக போர் செய்தார்களோ அதே கவசத்துடன் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் வீர உடையிலே மறுமையில் எழுப்பப்பட வேண்டும். அவர்களுடைய இரத்தம் மறுமையில் ஒளியாக மாற்றப்படும். அவர்களுடைய அந்த இரத்தத்தின் வாடை மறுமையில் மிக பெரும் மணக்கமலும் நறுமணமாக வீசப்படும். அவர்கள் தான் பத்ர் சஹாபாக்களிலே இறுதியாக மரணித்தவர்கள். பல காலங்கள் உயிர் வாழ்ந்தாங்க. பல காலம் உயிர் வாழ்ந்து இறுதியாக அடக்கமாற வஃபாத்தாகிற நிலையில சக்கராத்தினுடைய வேலையில சொல்றாங்க, என்னுடைய மகன்கள் அழைச்சு சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு சிறப்பை தந்திருக்கிறான். எதுல என்ன அடக்கம் பண்ண போறீங்க? கஃன் துணியில கஃன் துணி வாங்கியாச்சு, நம்ம பக்கத்து தெருவுல தான் வாங்கி இருக்கிறோம். மகன்கள் சொல்றாங்க, இல்ல வேணாம், அல்லாஹ்வே எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான் நபி நாயகத்தின் மூலியமாக பத்ர் சஹாபாக்கள் அவர்கள் அணிந்து போர் செய்த ஆடையுடன் அடக்கமாக வேண்டும். நான் பத்ர்ல போர் செய்யற நேரத்துல போட்டிருந்த சட்டையையும் வேட்டியும் எடுத்து வச்சிருக்கிறேன். பத்திரமாட்டு என்னோட தலைகாணி கடையில தான் இருக்கு. நான் வஃபாத் ஆயிட்டேன்னா அதையும் எடுத்து எனக்கு அணிவிச்சு நல்லடக்கம் செஞ்சிருங்க. அப்ப பத்ர் போர் காலத்துல அவர்கள் அணிந்திருந்த ஆடைக்கு கூட அல்லாஹ் மதிமை, மரியாதையும் கண்ணியத்தையும் உயர்வை கொடுத்திருந்தான். அப்படித்தானே பல சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனா அந்த ஷஹதாக்களுக்கு மட்டும் கிடைத்த சிறப்பு அல்லாஹ் 4வதாக கூறுகிறான், அவங்க மரணிச்சிட்டாங்கன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. வலா தகுல லிமன் யுக்தல் ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா, அல்லாஹ்வுடைய பாதையில மரணமாய் போர் செய்து கொல்லப்பட்டவர்கள் மரணித்தவர்கள் அல்ல. மரணித்தவர்கள் நீ சொல்லாதீங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான்,
அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தவர்கள் மரணித்து மையத்துகள்னு நீங்க என்ன கூட கூடாது, மனசுல நினைச்சு கூட பார்க்க கூடாது.